என்னடா இப்படி இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சட்டையெல்லாம் கழட்டி போட்டு பிச்சு போட்டு போறாங்களே அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இந்த டாஸ்க் வேணாம் ஒண்ணு வேணாம் போனா மயிறு அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவெல்லாம் பிச்சுக்கிட்டு போறது வந்து பார்க்க முடியுது. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்குது. இந்த சீசன் இல்லாம இந்த சீசன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இதா இருக்குது. அது அந்த ஒரு சீசன்ல வந்து டிஆர்பி காண்டி ஒன்று பண்ணிருக்காங்க. அதை நான் இந்த வீடியோல சொல்றேன். அது எண்டில் வந்து சொன்னேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு 10 பேருக்கு லைக் பண்ணீங்கன்னா இன்னொரு 10 பேருக்கு ரீச் ஆகும். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து என்னோட வியூஸ் போல கஷ்டப்பட்டு எடுத்து வியூஸ் போல ரொம்ப டவுன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் சவுந்தரவை கிளின்னு கிழிச்சு இருக்காங்க. பிஆர் டீம்ல என்ன வேலை பண்ண போறாங்க? ஐயோ நம்ம வர இது சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பிஆர் டீமே வந்து திட்ட அளவுக்கு வந்துட்டு நம்ம சவுந்தரா நடந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் வீடியோ போட்டிருந்தேன். சோசியல் மீடியால போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னாலும் தெரியும். ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷன் இருப்பானாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆல்ரெடி நான் சவுந்தரா பத்தி நான் செப்பரேட்டா அவங்க எப்படி கேரக்டர் அப்படிங்கறத நான் வீடியோ போட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்துட்டு ஏஞ்சல்ஸ் டிவில்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு காலைல வந்துட்டு நான் நேத்தே சொல்லியிருந்தேன் நாளைக்கு காலைல வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். இப்ப வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏஞ்சல்ஸ் வந்துட்டு டிவில்ஸா மாத்தணும். இப்போ அவ்வளவு அவங்க எங்க வேணா எப்படி வேணா அட்டாக் பண்ணலாம். அட்டாக் பண்ணி அவங்க டிவில்ஸா மாத்துறதுதான் வந்துட்டு டிவில்ஸோட வேலை. ஏஞ்சல்ஸ் வந்து மாறாம நிக்கணும். ஓகேங்களா? மாறாம அப்படியே ஐயோ நம்ம ஏஞ்சல்ஸ் அமைதியா இருக்கணும், எதெல்லாம் ஸ்மூகமா முடிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க இருப்பாங்க. ஆனா இவங்க வந்துட்டு தொட்டு எச் தொட்டு ஒம்பிழ்பாங்க. சொல்ல போனா இதெல்லாம் உண்மை. எச் தொட்டு ஒம்பிழ்பாங்க. அந்த மாதிரிதான் வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க் வந்து அமைஞ்சிருக்கும். இதுல வந்துட்டு இப்ப ஒரு புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அது என்னன்னு நான் சொல்றேன். இப்ப வந்துட்டு ஏஞ்சல்ஸ்ல யாருக்கா டிவில்ஸ்ல யாருக்கா அப்படிங்கறத நான் சொல்றேன். ஏஞ்சல்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரஞ்சித், அன்சிதா, சத்யா, ஆனந்தி, விஜய் விஷால், பவித்ரா, ரயன் அண்ட் ஜெஃப்ரி இவங்க எல்லாருமே வந்து ஏஞ்சல்ஸ்ல இருக்காங்க. டிவில்ஸ்ல வந்து 10 பேர் இருக்காங்க. மஞ்சரி, ஜாக்லின், முத்து, தீபக், சவுண்டு, சாச்சனா, அருண், தர்ஷிகா, ராணவ் இது எல்லாமே ஃபயரான டீமா இருக்கு. கண்டிப்பா வந்து டிவில்ஸ்க்கு வர வேண்டியதுதான். இது வந்து அங்கிட்டலாம் வந்து பாவம் ஏஞ்சல்ஸ் கரெக்டான ஆளா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து சூப்பரா வந்து டிவில்ஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இதுல வந்து பயங்கரமா வந்து அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, நம்ம மஞ்சள் எல்லாம் வந்து சும்மா லைட்டா ஒரு சண்டையாப்பா ஊரு பெரிய சண்டை ஆக்கி விடு ப்ரோமோல வர ப்ரோமோக்குள்ள அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் வந்துட்டு இப்பெல்லாம் பண்ணா ப்ரோமோல வந்துரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதனால மேபி வந்து அதனால பண்றாங்களா என்னன்னு தெரியல. இப்ப இந்த ப்ரோமோல வந்துட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து அன்சிதா ஈஸியா ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இருந்தாங்க. அன்சிதா ஈஸியா கோவப்படுத்திடலாம், ஜெஃப்ரி கோவமே படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. அது அந்த ஒரு கோவா கேங் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கோவா கேங் வந்து சொல்லிட்டு இருந்துச்சு. ஜெஃப்ரி என்னதான் என்ன பண்ணாலும் நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சட்டையை பிச்சு போட்டு போறேன் டிவில்ஸா மாறிட்டேன். சொல்ல போனா அவன் வந்துட்டு போய் சட்டையெல்லாம் பிச்சு கழட்டி தூக்கி நான் முதல் நாளைக்கே வாடா ஜெஃப்ரி முடியல ஜெஃப்ரி என்ன ஜெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி டிவில்ஸா மாறிட்டாங்க. ஓகேங்களா? இந்த டிவில்ஸா மாறும்போது வந்துட்டு நம்ம அன்சிதாலாம் வந்துட்டு ஈஸியா இது பண்ணிடலாம், பவித்ராவை ஈஸியா பண்ணிடலாம், அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சத்யாவை ஈஸியா பண்ணிடலாம், அண்ட் ஆனந்தி அவங்க எல்லாம் ஈஸியா பண்ணிடலாம், டிவில்ஸா மாத்திடலாம். எப்படிலாம் அட்டாக் பண்ணா நம்ம அன்சிதாக்கு கூட சாப்பாடு வச்சு ஏதாச்சும் பேசினா அவளுக்கு செம்மையா கோவம் வந்துடும். அதனால அவள் டிவில்ஸா மாறிடுவா அப்படிங்கிற மாதிரி வந்து தர்ஷிகாலாம் பிளான் போட்டு இருந்தாங்க. மேபி வந்துட்டு இந்த ஒரு சண்டை வந்துட்டு இந்த ப்ரோமோல வந்துட்டு தர்ஷிகாவுக்கும் அன்சிதாக்கு தான் இந்த ஒரு சண்டை நடந்துச்சு. மேபி வந்து அந்த ஒரு காரணமா கூட இருக்கலாம்னு வந்துட்டு லைவ்ல வரல. ஏன்னா ப்ரோமோ பார்த்து நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு கணிப்பு தான். இந்த ஒரு இது பேசுனாங்களே இந்த ஒரு இதனால வந்துட்டு வந்திருப்பாங்க, இந்த ஒரு இதனால வந்துட்டு பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது ஒரு கணிப்பு. இப்ப வந்துட்டு நம்ம அன்சிதா வந்து அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு அன்சிதா வந்து கத்திட்டு இருந்தாங்க. எப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அன்சிதா அந்த பேச்சை வச்சே நிறைய பேர் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜெஃப்ரில வந்துட்டு ஏதோ தோப்புக்கரம் எல்லாம் போட்டு இருப்பான் போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு தோப்புக்கரணம் போட்டு ஆல்ரெடி மறுபடியும் தோப்புக்கரணம் மாடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. மேபி வந்து அது பவித்ராவோ அவங்க 2 பேரும் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது யார் போட விட்டா அப்படிங்கிறது சரியா டீடைல்ஸ் வரல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்துமே ஏஞ்சல்ஸ்க்கு வந்துட்டு எல்லாத்துமே 3 ஹார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஹார்ட் வந்துட்டு யாரு டிவில்ஸ் வந்துட்டு அவங்கள மேன்புலேட் பண்ணி அது அவங்களை வந்துட்டு இரிட்டேட்டிங் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு யாரு வந்து டிவில்ஸா அவங்க ஏஞ்சல்ஸ் வந்து டிவில்ஸா மாத்துறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் ஒன்னு கொடுத்தரணும். ஓகேங்களா? ஹார்ட்டை கழட்டி இந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டு அந்த ஹார்ட் வந்துட்டு நிறைய ஹார்ட் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதான் வந்துட்டு இந்த ஒரு இதோட கான்செப்ட். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. இப்பெல்லாம் பண்ணா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குமா, அப்பெல்லாம் பண்ணா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. ஏன்னா பொம்மை டாஸ்க்ல கூட லாஸ்ட்ல சொன்னாங்க. இப்ப ஃபர்ஸ்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து அந்த ஹார்ட் வந்துட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. மேபி வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து யாரு கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா தர்ஷிகெல்லாம் பயங்கரமா வந்து கலவரத்துல இறங்கிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. புடி அப்படிங்கிற மாதிரி வந்து அன்சிதாலாம் தூக்கி போட்டு அந்த நம்ம தர்ஷிகாலாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி பேய் கெட்டப்ல எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க எல்லாம் வந்துட்டு இதே எங்கடா மேக்கப் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து மேக்கப் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. இருந்தாலும் வேற லெவல் மேக்கப். நான் லாஸ்ட்ல ஒண்ணு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் டிஆர்பினால அந்த டிஆர்பி வந்துட்டு எப்படி ஏறுதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு
டிஆர்பி வந்துட்டு போன சீசன்லாம் வந்து இந்த ஒரு டாஸ்க்கு ஏறிச்சு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வீடா இருந்தாலும் சரி எல்லாமே செம்மையா பண்ணிருந்தாங்க, வீடு ஃபுல்லாவே பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணாங்க, அங்கே எங்க டிஆர்பி ஏறாதனால ராஜா ராணி டாஸ்க்கு ஒரு சேர் கொடுத்திருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு சேரை கொடுத்தாங்க. வெளியில வந்துட்டு சின்ன ஒரு ஜெயிலு அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் மட்டும் பண்ணியிருந்தாங்க. ஆனா கண்டஸ்டன்ட்டுக்கு போன சீசன்லாம் ஒண்ணுமே பண்ணல, இந்த ஒரு கெட்டப்லாம் பயங்கரமா கொடுக்கல. ஆனா இந்த சீசன் வந்துட்டு வேற லெவல் கெட்டப் கொடுத்துருக்காது வந்து பார்க்க முடியுது. மேபி வந்துட்டு இது இங்க பணம் செலவு பண்றாங்க, இங்க பணம் செலவு பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்ன நினைப்புன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து வீக்லி டாஸ்க் பார்ப்போமா?